வாங்க நுரையீரல் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு 100 கிராம் கொஞ்சம் மேலே சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்துக்கு சேர்த்திக்கலாம். பட்டை கொஞ்சமா சேர்த்திக்கலாம். கிராம்பு ஒரு 5-6 கிராம் சேர்த்திக்கங்க. சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. 2 தக்காளி நார்மல் சைஸ் கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நுரையீரல் வணக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வேகட்டும். மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்ததை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க நுரையீரல் ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். அரைச்சி வச்ச மிளகாய் அதில் கொட்டி வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இனி நுரையீரல் கலந்துக்கலாம். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூனுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நுரையீரல் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம்.